गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 3ஆம் தேதி விளம்பிநாம சம்வத்சரம் உத்தராயணம் வசந்த ருத்து ரிஷப மாதம் வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமி திதி ஸ்ரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 16வது அத்தியாயத்தில் சில ஸ்லோகங்களை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 16வது அத்தியாயம் ஒரு பெரிய அத்தியாயம், 65 ஸ்லோகங்கள் கொண்டது. அதை 2 பார்ட்டாக பிரித்து முதல் பார்ட்டு 33 ஸ்லோகங்களை இன்றைக்கி அத்தியனம் பண்ணுவோம். 34வது ஸ்லோகத்துலேருந்து 65வது ஸ்லோகம் மட்டும் அடுத்த கிளாஸில் அத்தியனம் பண்ணுவோம். இப்போது நடந்து கொண்டிருப்பது சித்திரகேது உபாக்கியானம். விருத்ராசுரனுக்கு எப்படி சுவாமி அனுகிரகம் பண்ணார்னு கேட்ட கேள்விக்கு, பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு சுகாச்சாரியால் பதில் சொன்னாள்.
அப்பா, இந்த விருத்திரன் இப்பொழுது அசுரனாக இருந்த போதிலும் இதற்கு முன்பு சித்திரகேதுன்னு நல்ல ஒரு பக்தனாக இருந்தான். அவன் ஒரு தப்பு பண்ணதுனால அவனுக்கு சாபம் ஏற்பட்டது. இந்த அசுர ஜாத்தியாக வந்து பிறந்தான்னு சொன்னாள். அப்போ சித்திரகேது உபாக்கியானத்தை சொல்லும்போது, சித்திரகேதுங்கிற ராஜா சௌக்கியமாக பல பத்னிகளோடு இருந்தபொழுது அவனுக்கு அங்கிரசனுடைய அனுகிரகத்தினால அவனுடைய மூத்த மனைவி மூலமாக அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தோடனே அவனுக்கு அந்த குழந்தை மேலே அந்யாதிருஷ்யமான ஒரு வாத்சல்யம், ஒரு அன்பு, பிரேமையெல்லாம் ஏற்பட்டது. அதை அவனுடைய பிரிய பத்னி மூத்த மனைவி மேலே வச்சிருந்தான். அது பொறுக்க முடியாமல் இந்த பொறாமை காரணமாக அவனுடைய அந்த சக்களித்திகள்லாம் சேர்ந்துட்டு அந்த குழந்தைக்கு விஷம் வச்சு கொண்டு விட்டாள். அப்போ மரித்த குழந்தையை பார்த்து ரொம்ப துக்கப்பட்டான். கீழே பிரேத ரூபத்தில் படுத்துட்டுருக்கப்பட்ட அந்த குழந்தைய பக்கத்தில் அவனும் தானும் மரணம் அடைஞ்ச மாதிரி கீழே படுத்துட்டு ரொம்ப துக்கப்பட்டான். அப்பொழுது அந்த சமயம் அவனுக்கு ஏற்கனவே குழந்தைக்கு என்ன ஒரு யஜ்ஞத்தை பண்ணி வச்சாரோ அந்த அங்கிரசுங்கிற மகரிஷி நாரதரோடு கூட வந்தார். இதெல்லாம் போன அத்தியாயத்தில் பார்த்தோம். அப்பா, உன்னுடைய துக்கத்துக்கு காரணம் இந்த உன்னுடைய புத்திரன் மரித்தது, அவன் மேலே வச்சுருந்த ஸ்நேக பாசம். இப்பொழுது உனக்கு நாரதர் மூலமாக ஒரு மகாமந்திரத்தை ஜபிச்சு அது அவர் சொல்லிக் கொடுப்பார். அது ஆதிசேஷன் சங்கர்ஷணங்கிற ஆதிசேஷன் நேராக பார்க்க போகிற இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி 7 நாள்லன்னு சொல்லி போன அத்தியாயத்தை முடித்தாள். இந்த 16வது அத்தியாயத்தில் நாரத சுவாமி அவனுக்கு மகாமந்திரத்தை எடுத்து உபதேசம் பண்ண போகிறாள். அதை ஜபிச்சு அந்த மந்திரத்தினுடைய பலத்தினால அவன் வித்யாதராள்னால் இருக்கப்பட்ட பெரிய ராஜாங்கத்தில் இப்போ ராஜாவாக இருந்தான் கொஞ்ச நாளைக்கு. அதன் பிறகு பக்தி பண்ணி சங்கர்ஷண மூர்த்தியாக இருக்கப்பட்ட ஆதிசேஷனுடைய நேர வந்து அவர் காலடியில் இருந்துட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ணான். அவர் மூலமாக பெரிய அனுகிரகங்களை பெற்றானுங்கிறதாக 16வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காள். வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை சொல்கிறாள். ஷோடசேத் சசுதோக்தியைவ விஷோகீகிருத்யதம் நிருபம் ஆதிதேச மகாவித்யாம் நாரதா சேஷதோஷிணீம். இந்த 16வது அத்தியாயத்தில் தத் சுதோக்தியைவ அந்த ஆங்கிரச மகரிஷி அவனுக்கு வந்து அவனுடைய மரித்து போன குழந்தைக்கு மறுபடியும் ஜீவனை உண்டாக்கினாள். அந்த எந்த ஜீவாத்மா அந்த குழந்தையினுடைய தேகத்துலேருந்து கிளம்பி போயிருந்ததோ அதை மறுபடியும் கூப்பிட்டு, அப்பா நீ இதுக்குள்ளே பிரவேசம் பண்ணு, நீ அப்பாவோட கொஞ்ச நாள் இருந்து ராஜாங்கத்தை ஆளுன்னு எல்லாம் சொன்னார். அப்பொழுது அந்த ஜீவாத்மா இந்த சோகத்துக்கு என்ன காரணங்கிறத எடுத்து அப்பாவுக்கு சொல்லிட்டு அது கிளம்பி போயிடுது. அதுக்கு பிறகு நாரத சுவாமி ஆதிதேச மகாவித்யாம் நாரதா சேஷதோஷிணீம், ஆதிசேஷனை திருப்திப்படுத்தக்கூடிய மந்திரமான ஒரு மகா மந்திரத்தை எடுத்து உபதேசம் பண்ணாள். அதை 7 நாளைக்கு அவன் அந்த ஜபிச்சு ஸ்ரேயஸை அடைஞ்சான் இந்த சித்திரகேதுங்கிறதாக இந்த அத்தியாயத்தில் சொன்னாள் ஸ்ரீதரர். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை பார்ப்போம். நம்ம ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே षष्ठस्कन्धे षोडशोऽध्यायः. श्रीशुकमुवाच अथ देवर्षिराजन् सम्परेतं नृपात्मयं दर्शयित्वेति होवाच ஞாதீனாம் அனுஷோச்சதாம். ராஜாவான சித்திரகேது அவனுடைய பந்து ஜனங்களோடு கூட மரிச்சு போன குழந்தைக்கு பக்கத்தில் அந்த பிரேதத்துக்கு பக்கத்தில் இருந்து ரொம்ப வருத்தத்தோடு இருந்து துக்கப்பட்டு இருக்கிற சமயத்தில் தேவரிஷி நாரதர் சொன்னார். அவரோட கூட வந்திருந்தார் தேவரிஷி நாரதர். அவர் எடுத்து சித்திரகேதுக்கு சொன்னால், தெரியுமா அப்பா, நீ இந்த இறந்து போன ராஜகுமாரனை மறுபடியும் வரவழைக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய யோக பலத்தினால இந்த இறந்து போன ராஜகுமாரனுடைய ஜீவாத்மாவை அந்த உடம்புக்குள்ளே புகுத்தி பேச சொன்னாள் ஸ்ரீ சுகர். நாரதம் வாச்ச ஜீவாத்மன் பஷ்ய பத்ரம் தே மாதரம் பிதரம் சதே சுஹൃதோ பாந்தவா தப்தாக சுச்சா துவத்கிருதயா பிருஷம். ஹே ஜீவாத்மாவே, நீ உள்ளே வந்து மறுபடியும் சேர்ந்து இந்த ராஜகுமாரன் ஆயிக்கோ. இதை பாரு, உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் பந்து ஜனங்களும் எவ்வளோ துக்கப்படுறாள். நீ அந்த உன்னுடைய மறுபடியும் இந்த தேகத்துக்குள்ளே நுழைஞ்சு
அதுக்கு உசிர்ப்பிச்சு நீ மறுபடியும் ராஜகுமாரனாகி பந்துக்களோடு கூட அவளுடைய துக்கத்தை போக்கணுங்கிறதாக சொல்லி ஜீவாத்மா வேண்டின்றாள். நாரத சுவாமி உனக்கு க்ஷேமம் உண்டாட்டும்னாள். கலேவரம் ஸ்வமாவிஷ்ய சேஷமாயுஸ்ஸுருத்விருதா புங்ஷ்வபோகான் பித்ருப்ரத்தான் அதிதிஷ்ட நிருபாசனம். நாரத சுவாமி அந்த ஜீவாத்மாவுக்கு சொன்னாள், அப்பா நீ மறுபடியும் இந்த ராஜகுமாரனாகி மறுபடியும் எல்லா பந்து ஜனங்களோடு கூட இருந்துண்டு உன்னுடைய பூர்ணமாக ஆயுஸ் எத்தனை உண்டோ அத்தனை நாள் வாழ்ந்து அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்து புங்ஷ்வ போகானு பித்ரு பிரத்னானு அப்பாவால் கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை ஆண்டு அரசாண்டு நல்ல ராஜாவாக இருந்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஜீவாத்மாவை பார்த்து சொன்னாள். அப்போது ஜீவாத்மா சொல்ல ஆரம்பிச்சுதான், ஜீவ உவாச்ச கஸ்மின் ஜன்மன்யமீ மஹ்யே பிதரோ மாதரோ அபவன் கர்மபீ பிராமியமானஸ்ய தேவதிர்யங்யோனிஷு. இப்போ ஜீவாத்மா பேச ஆரம்பிச்சுது, என்னுடைய கர்மாக்கள்னால நான் பல யோனிகளில் சுழன்று இருந்திருக்கேன் முன்னாடி. இப்பொழுதுதான் இவாள்லாம் என்னுடைய மாதாவும் பிதாவும் இருக்காள் இந்த பிறவியில். இதுக்கு முன்னாடி பிறவியில் எத்தனையோ பேர்கள் எனக்கு தேவாலும் பசு கூட்டங்களும், அதாவது விலங்கு கூட்டங்களும் மனிதர்களும் அவள்லாம் என்னுடைய அப்பா அம்மாவாக இருந்திருக்காள். அப்படி பல யோனிகளில் இருந்துட்டு நான் வந்திருக்கப்பட்டவன். நான் இப்பொழுது இவாளுக்கு குழந்தையாக வந்து பிறந்து இறந்திருக்கேன்னு சொன்னான். பந்துஜ்ஞாத்யரி மத்தியஸ்த மித்ரோதாசீன வித்விஷா சர்வ ஏவ ஹி சர்வேஷாம் பவந்தி கிரமசோமிதா. ஜீவாத்மா சொல்லித்து, இந்த லோகத்தில் பார்த்தா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்துக்கள் தான். கிரமமாக பார்த்தோம்னா எப்போ ஒரு தடவை எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்துக்களாக இருந்திருக்கணும், ஞாதிகளாக இருந்திருக்கணும், இல்லை சத்ருக்களாக இருந்திருக்கணும், மத்தியஸ்தாளாக இருந்திருக்கணும், இல்லை ஸ்நேகிதாளாக இருந்திருக்கணும், இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதவாளாக இருந்திருக்கணும், துவேஷிகளாகவும் இருந்திருக்கலாம். இப்படி பல ஜென்மாக்களில் ஒவ்வொருத்தரும் எப்படியான ஒரு விதத்தில் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு உண்டு, ஞாத்தியாக இருந்திருப்போம் நம்மன்னு சொல்லித்து. பந்துஜ்ஞாத்யரி மத்தியஸ்த மித்ரோதாசீன வித்விஷா சர்வ ஏவ ஹி சர்வேஷாம் பவந்தி கிரமசோமிதா. சர்வ ஏவ ஹி சர்வேஷாம், எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்துக்கள் தான், எப்போ பல ஜென்மாக்களில் எப்போ ஒரு ஜென்மாலன்னு சொன்னால். யதா வஸ்தூனி பண்யானி ஹேமாதீனி ததஸ்ததः பர்யடந்தி நரேஷ்வேவம் ஜீவோ யோனிஷு கர்த்ருஷு. யதா வஸ்தூனி பண்யானி, பணம் இருக்குது, டாலர் நோட் வச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது, இன்னொருத்தர் கையில் அது போய்டுறது. நாளைக்கு வால்மார்ட்லேருந்து இது வேறு கேமார்ட்டுக்கு போகும், கேமார்ட்லேருந்து சிஎஸ்க்கு போகும், இப்படி இங்கே பேங்க்குக்கு போகும், ரிசர்வ் பேங்க்கு போகும், இப்படி அப்புறம் அமெரிக்காவுலேருந்து இந்தியாவுக்கு போகும், இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு போகும், இப்படி எங்கெங்கெல்லாமும் போய்ட்டு திருப்பி அமெரிக்காவுக்கே வந்தாலும் வரும். அப்படி எப்படி வந்து வஸ்துக்கள்லாம் மாறிண்டே கையை விட்டு மாறிட்டு இருக்கோ. ஹேமாதீனி, தங்க கடையில் தங்க ஆபரணத்தை போய் ஒருத்தன் வாங்குகிறான், கொஞ்ச நாளே போட்டுக்கிறாள், அப்புறம் அதை கொண்டு சேதாரத்தெல்லாம் போட்டு கொடுத்து திருப்பி கொடுத்து விட்றான். அதை கடைக்காரன் வாங்கிட்டு புது நகையை கொண்டு கொடுக்குறான். அந்த நகையை என்ன பண்ணுறான், பாலிஷ் பண்ணி வேற ஒருத்தருக்கு விற்று விட்றான். எப்படி தங்கம ஆபரணங்கள், பணங்காசு, இதெல்லாம் வஸ்துக்கள் எல்லாம் ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தர் கையிலேருந்து இப்படி போயிட்டே இருக்கோ, அப்படி தான் ஜீவாத்மாவும் ஒரு யோனிலேருந்து இன்னொரு யோனிலேருந்து பரியடந்தினால். பரியடந்தி நரேஷ்வேவம் ஜீவோ யோனிஷு கர்த்ருஷு நித்யஸ்யார்த்தஸ்ய சம்பந்தோ யநித்யோ திருஷ்யதே நிருஷு யாவத்யஸ்ய ஹி சம்பந்தோ மமத்வம் தாவதேவஹி. உஷிரோடு இருக்கிற விலங்குகள் முதலிய பொருள்களுக்கு மனுஷால்கிட்ட எப்படி சம்பந்தம் ஏற்படுறது. நம்ம அதில் ஒரு நாயை வச்சுட்டுருக்கோம், பூனையை வச்சுட்டுருக்கோம், பெட்டா, அது நம்மளோட ஃபேமிலியில் ஒன்றாயிடுறது. அதுக்கப்புறம் அது எங்கேயோ படுறது, நம்ம எங்கேயோ படுறோம். அது நித்தியமாக இருக்கிறது இல்லை. இப்படி தான் சம்பந்தங்கிறது, அப்படி தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சம்பந்தம் ஏற்படுறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கா, அப்புறம் திடீர்னுட்டு 2 பேரும் வியோகம் ஏற்பட்டுறது, விலகி விடுறாள், இல்லை மரணம் ஏற்பட்டுறது, விலகி விடுறாள். இப்படி சம்பந்தங்களெல்லாம் மமத்துவம், நான் இது என்னுடையதுங்கிற மட்டும்தான்
அந்த பந்தம் இருக்குது. அது அந்த என்னுடையதுங்கிற பந்தம் போயிடுத்துன்னா அப்போ அந்த சம்பந்தமே முறிஞ்சு போய்டுறதுன்னு சொன்னாள் ஜீவாத்மா. யாவத்யஸ்ய ஹி சம்பந்தோ மமத்வம் தாவதேவஹி ஏவம் யோனி கதோ ஜீவஹ ச நித்யோ நிரஹங்கிருதஹ யாவத்யத்ரோபலப்யேத தாவத் ஸ்வத்வம் ஹி தஸ்ய தத். எத்தனை நாளைக்கு இது நம்மளுடைய சொத்துங்கிறதா நினச்சிட்டு இருக்கோமோ அத்தனை நாள் தான் சம்பந்தம். அதுக்கப்புறம் வேண்டான்னா எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கருப்பில் கொண்டு வச்சு விட்றோம், யாராலும் தூக்கின்னு போட்டோன்ட்டு நம்மளுக்கு வேண்டாத சோஃபாவை. அப்படி தான் பந்துக்களுடைய ஞாத்திகளுடைய ஒருத்தருடைய வரவுங்கிறது தான் அப்படி தான். ஏஷ நித்யோ விய சூக்ஷ்ம ஏஷ சர்வாஸ்ரய ஸ்வதிருக்கு ஆத்மமாயா குணை விஸ்வம் ஆத்மானம் சிருஜதே பிரபு. இந்த ஜீவன் ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்வயம் பிரகாசிக்கக்கூடிய பரமாத்மா இருக்காளே, பகவான் இருக்காரே, உற்பத்திகளுக்கெல்லாம் தேகாதி உற்பத்திக்கெல்லாம் காரணமாக இருக்கப்பட்டவர் இருக்காரே, ஜென்மாதி இல்லாதவர் அப்பேற்பட்டவர் இருக்கப்பட்ட அந்த சுவாமி இருக்காரே பிரபு, அவர்கிட்டேருந்து சிருஷ்டி அடைஞ்சது, பிரபஞ்ச ரூபமாக சிருஷ்டி ஏற்படுத்தி அதிலேருந்து வந்தவனவன். அதனால் அவனும் துளிலே அந்த அவலேஷம் பிரம்மஸ்வரூபமாக தான் இருக்கான்னாள். ஏஷ நித்யோ அவ்யய சூக்ஷ்ம ஏஷ சர்வாஸ்ரயஸ்வதிருக்கு ஆத்மமாயா குணைர் விஸ்வம் ஆத்மானம் சிருஜதே பிரபு. பகவான் தன்னுடைய லீலையினால் மாயினால் இந்த விஸ்வத்தெல்லாம் படைச்சி அதில் ஜீவாத்மாங்களெல்லாம் படைச்சிருக்கார். அப்போ அந்த பகவான்கிட்டேருந்து தோன்றதுனால லவலேஷம் அந்த பிரம்மஸ்வரூபமும் இந்த ஜீவாத்மாக்கிட்ட இருக்குன்னால் நஹ்யஸ்யாதி பிரிய கஷ்டித் நா பிரியா ஸ்வஹா பரோபி வா ஏக சர்வதியாம் திரஷ்டா கர்த்ருணாம் குணதோஷயோஹோ. ஆகையினால என்ன தெரிஞ்சுக்கணும்னால் ஒவ்வொரு ஜீவாத்மா ஒவ்வொரு தேகம் அடைஞ்ச ஒவ்வொருத்தனுக்கும் முழுக்கமாக பிரியமாக இருக்கப்பட்டவன் ஒருத்தனோ, அப்பிரியமாகப்பட்டவன் ஒன்றோ, அப்பிரியமான வஸ்துன்னு ஒன்றோ, சொந்தம்னு ஒன்றோ, சொந்தம் இல்லாதவன் சத்ருன்னு ஒன்றோ, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நம்மளால் ஏற்படுத்திக்கப்படுத்துது. ஸ்நேகம் இல்லை எல்லாமே நம்மளால் உண்டாக்கப்பட்டது. இது என்ன காரணம்னால் ஹிதம் அஹிதம் இவத்தை செய்கிற அப்பா அம்மா இருப்பதுனால அந்த ஜீவாத்மாவுக்கு இந்த ஸ்நேகபந்தம் ஏற்படுறதுனால் ஏக சர்வதியாம் திரஷ்டா கர்த்ருணாம் குணதோஷயோஹோ. ஆனால் உண்மையிலேயே என்னன்னா அவன் வெறும் சாட்சி தான், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்பட்ட சாட்சி தான் ஜீவாத்மா. இந்த தேகத்திலேருந்து அதில் மனசுங்கிற ஒரு விற்பி இருக்கிறதுனால இப்படியெல்லாம் பந்துத்துவம் ஏற்படுறதுன்னா நாதத்த ஆத்மா ஹி குணம் ந தோஷம் ந கிரியாபலம் உதாசீனவதாசீன பராவரதிருகீஸ்வரா. பரம் அவரம், அதாவது காரணம் காரியம், இது ரெண்டுக்கும் சாட்சியாக இருக்கப்பட்டவன் இந்த ஆத்மா ஜீவாத்மா. ஆகையினால ஒன்றுலேயுமே பத்து இல்லாதவனாக இருக்கப்பட்டது இந்த ஜீவன். ஆனால் இந்த தேகாதிகளுக்கு உட்பட்டவனாக இருக்கிறதுனால அவனுக்கு சுகம் அடைகிறான், துக்கம் அடைகிறான், இதெல்லாம் அடைகிறான். ஆனால் உண்மையிலேயே இந்த ராஜ்யாதிகள் எல்லாம் அடையிறதில்லைன்னு இந்த ஜீவாத்மா எடுத்து சொல்லித்து, அதாவது நல்ல வேதாந்த விஷயமான வாக்கியத்தை எடுத்து ஞாதிகளுக்கெல்லாம் எடுத்து சொல்லிடுது. நாதத்தாத்மா ஹி குணம் ந தோஷம் ந கிரியாபலம் உதாசீனவதாசீன பராவரதிருகீஸ்வர. பராவரதிருகீஸ்வர காரணம் காரியம் இது எல்லாத்துக்கும் பார்க்குற சாட்சியாகத்தான் இருக்கே தவிர இந்த ஜீவாத்மா அது ஒன்றும் பண்ணுறதில்லை. இந்த தேகங்கிறத ஒன்று சிருஷ்டியில் பண்ணி அதுக்குள்ளே பூந்ததுக்கப்புறம் தான் பண்ணுறதாக அதுக்கு தோன்றுறது, அப்போது துக்கத்தை அடையிறது, சுகத்தை அடையிறது எல்லாம் ஏற்படுறது, ஸ்நேகம் ஏற்படுறதுன்னு சொன்னால் இப்படி இந்த ஜீவாத்மா சொல்லித்து. இப்பொழுது இந்த 11 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே ஷோடசோऽध्यायः. ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீ பாதராயணிருவாச்ச அத தேவர்ஷீராஜன் சம்பரேதம் நிருபாத்மஜம் தர்ஷயித்வேதி ஹோவாச்ச
ஞாதீனாம் அனுஷோச்சதாம் ஞாதீனாம் அனுஷோச்சதாம். ஸ்ரீநாரதோவாச்ச ஸ்ரீநாரதோவாச்ச ஜீவாத்மன் பஷ்ய பத்ரந்தே ஜீவாத்மன் பஷ்ய பத்ரந்தே மாதரம் பிதரம் ச தே மாதரம் பிதரம் ச தே சுஹ்ருதோ பாந்தவாத் தப்தாः சுஹ்ருதோ பாந்தவாத் தப்தாः शुचा त्वत्कृतया भृशं शुचा त्वत्कृतया भृशं कलेवरं स्वमाविश्य कलेवरं स्वमाविश्य शेषमायुः सुहृद्वृतः शेषमायुः सुहृद्वृतः भुङ्क्ष्व भोगान् पितृप्रत्तान् भुङ्क्ष्व भोगान् पितृप्रत्तान् अधितिष्ठ नृपासनम् अधितिष्ठ नृपासनम्. जीव उवाच जीव उवाच कस्मिन् जन्मन्यमीमह्यं कस्मिन् जन्मन्यमीमह्यं पितरो मातरो भवन् पितरो मातरो भवन् कर्मभिः भ्राम्यमाणस्य कर्मभिर्भ्राम्यमाणस्य देवतिर्यङ्घ्रियोनिषु देवतिर्यङ्घ्रियोनिषु बन्धुज्ञात्यरिमध्यस्थ बन्धुज्ञात्यरिमध्यस्थ मित्रोदासीन विद्विषः मित्रोदासीनविद्विषः सर्व एव हि सर्वेषां सर्व एव हि सर्वेषां भवन्ति क्रमशो मिथः भवन्ति क्रमशो मिथः यथा वस्तूनि पण्यानि यथा वस्तूनि पण्यानि हेमादीनि ततस्ततः हेमादीनि ततस्ततः पर्यटन्ति नरेष्वेवं पर्यटन्ति नरेष्वेवं जीवो योनिषु कर्तृषु जीवो योनिषु कर्तृषु नित्यस्यार्थस्य सम्बन्धो नित्यस्यार्थस्य सम्बन्धो ह्यनित्यो दृश्यते नृषु ह्यनित्यो दृश्यते नृषु यावद्यस्य हि सम्बन्धो यावद्यस्य हि सम्बन्धो ममत्वं तावदेव हि ममत्वं तावदेव हि एवं योनिगतो जीवः एवं योनिगतो जीवः स नित्यो निरहङ्कृतः स नित्यो निरहङ्कृतः यावद्यत्रोपलभ्येत यावद्यत्रोपलभ्येत तावत् स्वत्वं हि तस्य तत् तावत् स्वत्वं हि तस्य तत् तावत् स्वत्वं हि तस्य तत् एष नित्यो व्ययः सूक्ष्म एष नित्यो व्ययः सूक्ष्म एष सर्वाश्रयः स्वदृक् एष सर्वाश्रयः स्वदृक् आत्ममाया गुणैर्विश्वम् आत्ममाया गुणैर्विश्वम् आत्मानं सृजते प्रभुः आत्मानं सृजते प्रभुः न ह्यस्यास्ति प्रियः कश्चित् न ह्यस्यास्ति प्रियः कश्चित् नाप्रियः स्वः परोऽपि वा नाप्रियः स्वः परोऽपि वा एकः सर्वधियां द्रष्टा एकः सर्वधियां द्रष्टा कर्तॄणां गुणदोषयोः कर्तॄणां गुणदोषयोः नादत्त आत्मा हि गुणं नादत्त आत्मा हि गुणं न दोषं न क्रियाफलं न दोषं न क्रियाफलम् उदासीनवदासीनः उदासीनवदासीनः परावरदृगीश्वरः பராவரதிருகீஸ்வரः ஸ்ரீஹரயே நமः. அடுத்த 12வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு சொல்கிறாள். ஸ்ரீ சுகவாச்ச இத்யுதீர்யகதோ ஜீவோ ஞாதயஸ்தஸ்ய தே ததா விஸ்மிதா முமுச்சுஹு சோகம் சித்வாத்மஸ்நேஹஸ்ருங்கலாம். இவ்வாறாக எந்த ஒரு ஜீவாத்மாவை நாரத சுவாமி தன்னுடைய யோக சக்தியினால் அந்த ஜீவனை மறுபடியும் அந்த ராஜகுமாரனுடைய தேகத்துக்குள்ளே பூர வச்சு பேச செய்தாரோ
அந்த ஜீவாத்மா இவ்வாறு வேதாந்தபரமாக சொல்லி எப்படி ஸ்நேகபந்தங்கள் ஏற்படுறது, துக்கங்கள் ஏற்படுறது, அதுக்கு காரணம் என்ன, ஜீவனுங்கிறது எப்படி வெறும் சாட்சி தான், இந்த தேகத்துக்குள்ளே பூந்து மனோவிருத்தியினால் பந்தத்துவம் ஏற்படுறது, அப்பொழுதுதான் சோகம் ஏற்படுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகும் பொழுதுங்கிறதா சொல்லிவிட்டு அந்த ஜீவாத்மா கிளம்பி போயிடுது சொன்னால். இப்படி சொல்லிவிட்டு அப்பொழுது அந்த ஞாத்திகள்லாம் கூட இருந்தவாள்னா அப்பாவுடன் சேர்ந்து இந்த சித்திரகேதுவையும் சேர்த்து சொல்கிறாள். அவன் ரொம்ப ஆச்சரியத்தை அடைஞ்சு தன்னுடைய புத்திரனாக இருந்த ஜீவாத்மா இவ்வாறு சொல்லிவிட்டு கிளம்பி போகணும் அதை பார்த்துவிட்டு தங்களுடைய ஸ்நேகரூபமான சங்கிலியை கட்டி வச்சிருக்கிற சங்கிலி பாசக்கயிறு இருக்கே அதை அறுத்தெறிஞ்சு சோகத்தெல்லாம் போக்கின்றாள்னாள். விஸ்மிதா முமுச்சு சோகம் சித்வா ஆத்ம ஸ்நேக ஸ்ருங்கலாம், சித்வா ஆத்ம ஸ்நேக ஸ்ருங்கலாம். தனக்கு புள்ளேங்கிறதான ஒரு பந்தத்துவம் ஸ்நேகத்துவம் இதனால் ஒரு சங்கிலி பாசக்கயரால் கட்டி வச்சது மாதிரி இருந்த அந்த சங்கிலியை அறுத்தெறிந்து சோகத்தெல்லாம் போக்கின்றாளாம் ஞாத்திகள் எல்லாம்னு சொன்னாள். நிர்ஹிருத்ய ஞாதயோ ஞாதேஹே தேகம் கிருத்வோசிதா கிரியாக தத்யஜுஹு துஸ்த்யஜம் ஸ்நேகம் சோகமோக பயார்த்திதம். ஞாத்திகள் தங்கள்லாம் ஞாத்தி பந்துக்கள்ங்கிறதான ஒரு தேகத்தை அந்த ஞாத்தியாக இருக்கப்பட்ட அந்த ராஜகுமாரன் தங்களுக்கெல்லாம் ஞாத்திங்கிறதான அந்த தேகத்தை பொசுக்கி அதை பஸ்மம் பண்ணாள். அதுக்கு மேலே என்னென்ன கர்மாக்கள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு சோகம் மோகம் பயம் இதெல்லாம் தங்களிலேருந்து விலகிண்டு ஸ்நேகத்தை விட்டாள்னு சொன்னாள். இந்த ஜீவாத்மா சொன்ன சொற்களினால தத்யஜுஹு துஸ்த்யஜம் ஸ்நேகம் சோகமோக பயார்த்திதம். சோகம் மோகம் பயம் ஆர்த்தி துக்கம் இதெல்லாம் போச்சாம் அவளுக்கு. பாலக்னியோ விரடிதா தத்ர பாலஹத்யா ஹத பிரபாஹ பாலஹத்யா விரதம் சேருஹு பிராமணை நிரூபிதம் யமுனாயாம் மகாராஜ ஸ்மரந்தியோ த்விஜபாஷிதம். ஹே மகாராஜன்னு அதே சமயத்தில் இந்த குழந்தைய கொன்ன சக்களத்திகள்னால் ரொம்ப வெட்கமடைஞ்சாலாம். தங்களுடைய பாலகத்திங்கிற மகாபாபத்தை போக்கணுங்கிறதா அங்கே கூடியிருந்த பிராமணாலெல்லாம் கேட்டுண்டாள். இந்த துக்கம் கொடுத்தே, துக்கத்துக்கு ஏதுவாக இருந்ததே, நாங்கள் பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோமே பாலகத்தியே, இது எப்படி போகிறதுன்னு கேட்டாள். அப்பொழுது அங்கிரசு அவளுக்கு புத்திமதி சொன்னாள். என்ன ஒரு விரதம், பாலகத்தி தோஷத்தை போக்குற விரதம் என்றோ அதை யமுனையினுடைய நதியில் ஸ்நானம் பண்ணி அந்த கரையில் அனுஷ்டிக்கிறதுக்குள்ளான மார்க்கத்தை எடுத்து சொன்னாள் அங்கிரசுங்கப்பட்ட அந்த ரிஷி. சயித்தம் பிரதிபுத்தாத்மா சித்திரகேது த்விஜோக்திபிஹி கிருஹாந்தகூபான் நிஷ்கிராந்தா சரஹா பங்காதிவத்விபா. சித்திரகேது அதே மாதிரி அங்கிரஸ் மகர்ஷியினுடைய சொற்கள்னால தெளிஞ்ச மனசோடு கூட ஒரு பெரிய தடாகத்தில் மாட்டின்ற யானையானது எப்படி சேத்துலேருந்து விடுபட்டு வெளியில் வருமோ அப்படி தன்னுடைய கிரகங்கிறான பாழுங்கணத்துலேருந்து வெளியேறல எழுதினான் நாள். அதாவது அவித்தியிலேருந்து அந்த மோகத்திலேருந்து வெளியேறினான்னு சொன்னாள். என்ன பண்ணான்னாள், காளிந்தியாம் விதிவத் ஸ்நாத்வா கிருத புண்ணிய ஜலக்ரியா மௌனேன சம்யத பிராணோ பிரம்மபுத்திரௌ அவந்தத. யமுனையில் எப்படி விதியோ அது விதிப்படி ஸ்நானங்கள் செஞ்சு யமுனா நதியில் ஸ்நானம் பண்ணி புண்ணிய ஜலத்தினால பித்ரு தர்ப்பணங்கள்லாம் பண்ணி மௌனத்தோடு கூட இந்திரியங்களை அடக்கி இந்த பிராமண குமாரர்களான அங்கிரசையும் நாரதரையும் நமஸ்காரம் பண்ணாள். நமஸ்காரம் பண்ணி சந்தோஷமாக சொன்னாள், நீங்கள் அனுகிரகம் பண்ணமுட்டு. பிரம்மபுத்திரௌ அவந்தத அத தஸ்மை பிரபன்னாய பக்தாய பிரயதாத்மனே பகவான் நாரத பிரீதோ வித்யாமேதாமுவாச்சா. இவ்வாறாக சித்திரகேது மனசில் இருக்கப்பட்ட துக்கத்தைனா போக்கிண்டு அந்த பக்தியோடு கூட நாரத மகர்ஷியும் அங்கிரசியும் நமஸ்காரம் பண்ணி பிரம்மபுத்திரால் அவளை நமஸ்காரம் பண்ணி இன்னொன்று அவள்னா இவனுடைய பக்தியினுடைய உயர்வை நோக்கி பிரசம்சித்து பகவான் நாரதர் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ஒரு பெரிய மகாவித்தியை எடுத்து மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணணும்னு ஆரம்பித்தாள். நான் நாரதவும் ஆச்ச
ஓம் நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய தீமஹி பிரத்யும்னாய நிருத்தாய நமசங்கர்ஷணாய ச. அந்த சித்திரகேது விட்ட சொன்னாள், பகவானான ஆதிபுருஷனான வாசுதேவன் இருக்கானே, அவன்தான் பிரத்யும்னாகவும் அனிருத்தனாகவும் சங்கர்ஷணனாகவும் பல அவதாரங்கள் பல மாறுபட்ட ரூபங்களில் இருந்துட்டு இந்த சிருஷ்டியெல்லாம் ஜெகத் சிருஷ்டியெல்லாம் பண்ணியிருக்காள். அந்த அப்பேற்பட்ட வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருத்தன் சங்கர்ஷணன் இவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி நான் உனக்கு ஒரு நல்ல உபதேசம் பண்ணுறேன்னு சொன்னாள். நமோ விஜான மாத்திராய பரமானந்த மூர்த்தையே ஆத்மாராமாய சாந்தாய நிவிருத்த துவைத திருஷ்டையே. எந்த ஒரு பகவான் வாசுதேவன் பிரத்யும்னாகவும் அனிருத்தனாகவும் சங்கர்ஷணனாகவும் இருந்தாரோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு விஜான மாத்திரமாகவும் ஞானஸ்வரூபமாகவும் பரமானந்த மூர்த்தியாகவும் ஆத்மாராமனாகவும், அதாவது சதா தனக்குள்ளேயே உபசாந்தனாக இருந்து அந்தர்முகமாக ஆனந்தமாக ரவிச்சுன்னு இருக்கிறது, சாந்தமாக இருக்கிறது, துவைத்த திருஷ்டி இல்லாதவராகவும், அதாவது ரெண்டுங்கிறதான பாவம் இல்லாமல் இருக்கப்பட்ட உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொன்னாள். ஆத்மாராமாய சாந்தாய நிவிருத்த துவைத திருஷ்டையே ஆத்மானந்தானுபூத்தியைவ ந்யஸ்தசக்தியூர்மயே நமः ரிஷிகேஷாய மகதே நமஸ்தே விஸ்வமூர்த்தையே. ஸ்தோத்திரம் பண்ணாள். ஆத்மத்தில் ஆத்மாவுக்குள்ளேயே இருந்தது, அதுலேயே ஆனந்தத்தை அடைஞ்சிருக்கிறது. ஆனந்தமயா அபியாசாத்துன்னு வேத வாக்கியம், பிரம்மசூத்திர வாக்கியம். ஆனந்தம் ஏற்படுறதுங்கிறது நம்மளாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது தான். அதுவாக லட்டு மாதிரி வராது, நம்ம அதுக்கு பரிசிரமப்பட்டு உண்டாக்கிக்கணும். அப்படி ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கப்பட்டவர் சுவாமி. ஆத்மானந்தானுபூத்தியைவ ந்யஸ்தசக்தியூர்மயே நமः ரிஷிகேஷாய மகதே. ரிஷிகேஷன்னு சுவாமிக்கு பேர். ரிஷிகா ஈஷா, இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்து இந்திரியெல்லாம் கட்டுப்படுறதுக்கு அதை அடக்கி வைக்கிறதுக்கு அனுகூலம் பண்ணக்கூடிய பரமாத்மாவர். ரிஷிகேஷாய மகதே நமஸ்தே விஸ்வமூர்த்தையே. இந்த விஸ்வத்தெல்லாம் படைத்தவர், பிரபஞ்சத்தெல்லாம் உடம்பாக வச்சுருக்கப்பட்டவர். இந்த ஹோல் பிரபஞ்சம் இருக்கே, யூனிவர்ஸ் இருக்கே, அதுதான் சுவாமியினுடைய ரூபம். அவர் தான் உடம்பு, சரீரம். அதனால தான் அவருக்கு விஸ்வஸ்மயனமான முதல் நாமா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். அவருக்கு நமஸ்காரம்னால் வச்சஸ்யுபரதே அப்ராப்ய யஏகோ மனசா சக அநாமரூபச்சின்மாத்ரா சோஹ்வியான்னா சதசத்பரஹ. நம்மளா எதோ வாச்சோ அனுவர்த்தந்தே. நம்ம வாக்குனாலேயோ மனசுனாலேயோ அந்த நாமம் ரூபம் இல்லாத பகவான் இருக்காரே, இந்த பிரபஞ்சத்துக்கெலாம் காரணமான மாயையை வச்சுருக்கப்பட்ட அந்த மாயைக்கும் காரணமான எவர் இருக்காரோ அவர் எங்களை ரட்சிக்கிட்டோம்னாள். அதாவது வாக்குனாலையும் மனசுனாலையும் அவரை போய் அடைய முடியாதுன்னு சொன்னாள். அதுனா அவர் அநாமரூபி, அவருக்கு நாமமும் ரூபம்லாம் கிடையாது. வச்சஸ்யுபரதே பிராப்ய ஏகோ மனசாசக அநாமரூபச்சின்மாத்ரா சோஹ்வியான்னா சதசத்பரஹ. அவர் எங்களெல்லாம் காப்பாற்றட்டும். எந்த ஒரு பரம்பொருள் நம்மளுடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவரோ, நாமமும் ரூபம் இதெல்லாம் இல்லாதவரோ அவர் நம்மளை காப்பாற்றட்டும்னாள். யஸ்மின் இதம் யதச்சேதம் திஷ்டதி அப்யேதி ஜாயதே மிருண்மயேஷ்விவ மிருஜ்ஜாதி தஸ்மை தே பிரம்மணே நமஹ. ஒரு குடம்புலாம் இப்போ விதவிதமான பாத்திரங்கள்லாம் பண்ணுறான் மண்ணால். ஆனால் மண்ணுங்கிறது அதுக்குள்ளான பிரைமரி சப்ஸ்டன்ஸ், அது காரணமாக இருக்குது. அந்த மாதிரி காரிய காரணத்துக்கெல்லாம் ஒருத்தர் இருக்கார். அந்த சரீரத்திலேருந்து எடுத்து பாக்கி சரீரங்களை படைச்சிருக்கார். யஸ்மின் இதம் யதச்சேதம் திஷ்டத்யப்யேதி ஜாயதே மிருண்மயேஷ்விவ மிருஜ்ஜாதி தஸ்மை தே பிரம்மணே நமஹ. அப்பேற்பட்ட பரம்பொருளுக்கு நமஸ்காரம் நாள். ஏன்னா அவருடைய சிருஷ்டி இருக்கே, அது அவருடைய உடம்புலேருந்தே உண்டான சிருஷ்டி. ஊர்ணநாபிரிவன் எப்படி சிலந்தி வலையை பண்ணுறன்னா எச்சலை துப்பி அது உடம்புலேருந்தே இருக்கப்பட்ட ஒரு வஸ்துவினால் வலையை உண்டாக்குறது. அப்படி சுவாமி அவருடைய உடம்புலேருந்தே இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கியிருக்கார்.
அப்போ எப்படி ஒரு மண்ணால் எடுத்து பல பாத்திரங்கள் பண்ணாலும் எல்லாத்துக்கும் காரணம் மண், அப்படி பகவான் தான் காரணம்னால் மிருண்மயேஷ்விவ மிருஜாதி தஸ்மை தே பிரம்மணே நமஹ, அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம் நாள். என்ன ஸ்பிருஷந்தி ந விதுஹு மனோபுத்தீந்திரியாசவஹ அந்தர்பயிச்ச விததம் வ்யோமவத் தன்னதோஸ்மியகம். ஆகாசம் மாதிரி வியாபிச்சுன்னு இருக்கப்பட்ட, உள்ளுலேயும் வெளியிலையும் எங்கேயும் பூர்ணமாக இருந்துட்டுருக்கார். ஆகாசம் மாதிரி ஒரு இடத்துல அவர் இல்லாத இடம்ங்கிறது கிடையாது. மனசு, புத்தி, இந்திரியங்கள், ஞானங்கள், இதனால அவரை பூர்ணமாக அறிய முடியாது. இந்த பிராணன் இருக்கே, அதுவும் தன்னுடைய கிரியாசக்தியினால் அவரை தொட முடியாது. அப்பேற்பட்ட உத்தராலையும் அணுக முடியாத இருக்கப்பட்ட பரபிரம்மம் இருக்காரே, அவருக்கு நமஸ்காரம்னாள். அந்தர்பகிச்ச விததம் வ்யோமவத் தன்னதோஸ்மியகம். வ்யோமவத் ஆகாசம் மாதிரி, ஆகாசம் அப்படி உள்ள வெளியில் எங்கே பார்த்தாலும் பூர்ணமாக நிறைஞ்சிருக்கோ, அப்படி நிறைஞ்சிருக்கப்பட்ட பரமாத்மாவுக்கு நமஸ்காரம்னால். தேகேந்திரிய பிராண மனோதியோமி யதம்ச வித்தாக பிரச்சரந்தி கர்மசு நைவான்யதா லௌகமிவா பிரதத்தம் ஸ்தானேஷு தத் திரஷ்டபதேசமேதி. முழிச்சுன்னு இருக்கிற சமயம், சொப்ன சமயம், இந்த ரெண்டு அவஸ்தையிலையும், இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லேயும் தேகம், இந்திரியங்கள், பிராணங்கள், மனசு, புத்தி, இவைகள் எல்லாம் நமக்கு இருக்கப்பட்ட கான்ஷியஸ்னஸ்ங்கப்பட்ட சைத்தன்ய ஸ்வரூபம், சைத்தன்யம் இருக்கே, அதோட சம்பந்தம் ஏற்பட்டு கர்மங்களில் நம்ம ஈடுபடுறோம். அதே சமயத்தில் சுஷுப்திங்கிற சமயத்தில், சுஷுப்தினா தூங்குகிற சமயம், தூங்குகிற சமயத்தில் எப்படி ஒரு பழுக்க காய்ச்சப்படாத இரும்புக்கு சுடாதோ அப்படி நம்ம கர்மங்களை செய்கிறதில்ல. ஆனால் முழிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தான் திரஷ்டா, பார்க்கப்பட்டவன், செய்யப்படுறவன், செய்கிறவன்கிற பேரெல்லாம் நம்ம வச்சுட்டு இதே ஜீவாத்மா செய்கிறது. ஆனால் அதே ஜீவாத்மா சுஷுப்தி சமயத்தில் ஒன்றுமே பண்ணுறதில்ல. முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துலேயும் சொப்பனத்துலேயும் இந்த அவஸ்தைகளில் தான் அது ஈடுபாடு ஏற்பட்டு தான் திரஷ்டாங்கிற பெயரை வச்சுட்டு இருக்குங்கிறதா சொன்னாள். தேகேந்திரிய பிராண மனோதியோமி யதம்ச வித்தா பிரச்சரந்தி கர்மசு. தேகம், இந்திரியம், பிராணன், மனசு, இப்படியெல்லாம் பேரை வச்சுட்டு இருக்கப்பட்ட இந்த தேகத்தில் வச்சுட்டு இருக்கப்பட்ட அதுக்குள்ளே இருக்கப்பட்ட ஜீவாத்மா தான் எல்லாம் கர்மாக்கள் செய்யணுங்கிறதா நினச்சிட்டு திரஷ்டாவாக இருக்கானா. நைவான்யதா லௌகம் இவா பிரதப்தம். சூடு இல்லாத ஒரு இரும்பு அப்படி ஜில்லுன்னு இருக்குமோ, காய்ச்சப்படாதது, அப்படி தூங்குகிற சமயத்தில் அது ஒன்றும் பண்ணுறதில்லைனால். ஸ்தானேஷு தத் திரஷ்ட பதேசமேதி. ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய மகானுபாவாய மகாவிபூதிபதயே சகல சாத்வத பரிவிருட நிகரகர கமல குட்மலோபலாலித சரணாரவிந்தயுகள பரம பரமேஷ்டின் நமஸ்தே. இதான் மகாமந்திர ஜபம். சங்கர்ஷனர், அதாவது ஆதிசேஷனுக்கு மந்திரம் இது. இந்த மந்திரத்தை எடுத்து சொன்னாள், உபதேசம் பண்ணாள். என்ன அர்த்தம்னாள், ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய மகானுபாவாய மகாவிபூதிபதயே. பிரணவம், ஓம்ங்கிறது பிரணவம். இந்த பிரணவத்துக்கு உள்ள இருக்கப்பட்ட அர்த்தம் அதான் சுவாமி. பிரணவார்த்தம் பகவான். ஓம் நமோ பகவதே. பகவான்னா 6 குணங்கள் படைத்தவன் பகவான். பகங்கிற காம்பாசிட் ஆஃப் 6 குணாஸ். மகாபுருஷர் அவர். மகாபுருஷாய மகானுபாவாய, மகானுபாவரவர். மகாவிபூதிபதயே, வைகுண்டத்துக்கெல்லாம் அதிபதி அவர். அவர் சிருஷ்டி பண்ண பரமலோகங்களுக்கெல்லாம், எல்லா லோகங்களுக்கும் அதிபதி அவர். மகாவிபூதிபதயே சகல சாத்வத பரிவிருட நிகரகர கமல குட்மல லோப லாலித சரணாரவிந்தயுகள பரம பரமேஷ்டின் நமஸ்தே. வைகுண்டத்துக்கு அதிபதி அவர். அவருக்கு நமஸ்காரம் நாள். எல்லா சாத்வத சிரேஷ்டாள், பக்தாள், சாதுக்கள், இவாளுடைய கூட்டங்களெல்லாம், பகவத் பார்ஷதாலெல்லாம் பகவானுடைய தாமரைப்பு போன்ற கால்களை
அவளுடைய தாமரை பூ போன்ற தாமரை இதழ்கள் போன்ற கைகள்னால பிடிச்சி விட்டுருக்காளாம். அப்பேற்பட்ட 2 கால்களை வச்சுருக்கப்பட்ட ஏ பரமாத்மாவே உங்களுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொல்லக்கூடிய மகாமந்திரம் இது. ஏ பரமா, ஏ பரமேஷ்டின், ஏ சர்வேஸ்வரா, உனக்கு நமஸ்காரங்கிறதா இந்த மகாமந்திரம். ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய மகானுபாவாய மகாவிபூதிபதயே சகல சாத்வத பரிவிருட நிகரகர கமல கமல குட்மல லோப லாலித சரணாரவிந்தயுகல பரம பரமேஷ்டின் நமஸ்தே. இப்பேற்பட்ட பரமாத்மா வைகுண்டாதிபதி இருக்காரே பரமாத்மா, அவருடைய கால்கள் தாமரைப்பூ போல்ற கால்களை பகவத் பார்ஷதால் எல்லாரும் கோடிக்கணக்கான பார்ஷதால் இருந்துட்டு பக்தாள்னா இருந்துட்டு தங்களுடைய தாமரைப்பூக்கு ஒப்பான கைகள்னால பிடிச்சி வச்சுருக்காளாம். அப்பேற்பட்ட பாதங்களுக்கு நமஸ்தேன்னு சொல்லி மகாமந்திரத்தை எடுத்து சொன்னாள், உபதேசம் பண்ணாள் சித்திரகேதுக்கு நாரத சுவாமி. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீ பாதராயணிருவாச்ச இத்யுதீர்யகதோ ஜீவோ இத்யுதீர்யகதோ ஜீவோ ஞாதயஸ்தஸ்ய தே ததா ஞாதயஸ்தஸ்ய தே ததா விஸ்மிதா முமுச்சுஷோகம் விஸ்மிதா முமுச்சுஷோகம் சித்வாத்மஸ்நேகஸ்ருங்கலாம் சித்வாத்மஸ்நேகஸ்ருங்கலாம் நிர்ஹ்ருத்ய ஞாதயோ ஞாதேஹ நிர்ஹ்ருத்ய ஞாதயோ ஞாதேஹ தேகம் கிருத்வோசிதா க்ரியாः தேகம் கிருத்வோசிதா க்ரியாः தத்யஜுः துஸ்த்யஜம் ஸ்நேகம் தத்யஜுः துஸ்த்யஜம் ஸ்நேகம் சோகமோக பயார்த்திதம் சோகமோக பயார்த்திதம் பாலக்ஞோ விரீடிதாஸ்தத்ர பாலக்ஞோ விரீடிதாஸ்தத்ர பாலஹத்யாஹத பிரபாஹ பாலஹத்யாஹத பிரபாஹ பாலஹத்யாவ்ரதம் சேருஹு பாலஹத்யாவ்ரதம் சேருஹு பிராமணைஹ யன்னிரூபிதம் பிராமணைர்யன்னிரூபிதம் யமுனாயாம் மகாராஜ யமுனாயாம் மகாராஜ ஸ்மரந்த்யோ த்விஜபாஷிதம் ஸ்மரந்த்யோ த்விஜபாஷிதம் சயித்தம் பிரதிபுத்தாத்மா சயித்தம் பிரதிபுத்தாத்மா சித்ரகேதுः த்விஜோக்திபிः சித்ரகேதுர்த்விஜோக்திபிः गृहान्धकूपान् निष्क्रान्तः गृहान्धकूपान् निष्क्रान्तः सरःपङ्कादिवद्विपः सरःपङ्कादिवद्विपः कालिन्द्यां विधिवत् स्नात्वा कालिन्द्यां विधिवत् स्नात्वा कृतपुण्यजलक्रियः कृतपुण्यजलक्रियः मौनेन संयतप्राणो मौनेन संयतप्राणो ब्रह्मपुत्रावन्दते ब्रह्मपुत्रौ अवन्दते अथ तस्मै प्रपन्नाय अथ तस्मै प्रपन्नाय भक्ताय प्रयतात्मने भक्ताय प्रयतात्मने भगवान् नारदप्रीतो भगवान् नारदप्रीतो विद्यामेतामुवाचः विद्यामेताम् उवाचः ओम नमस्तुभ्यं भगवते ओम नमस्तुभ्यं भगवते वासुदेवाय धीमहि वासुदेवाय धीमहि प्रद्युम्नायानिरुद्धाय प्रद्युम्नायानिरुद्धाय नमः संकर्षणाय च नमः संकर्षणाय च नमो विज्ञानमात्राय नमो विज्ञानमात्राय परमानंदमूर्तये परमानंदमूर्तये आत्मारामाय शान्ताय आत्मारामाय शान्ताय निवृत्तद्वैतदृष्टये निवृत्तद्वैतदृष्टये आत्मानन्दानुभूत्यैव आत्मानन्दानुभूत्यैव न्यस्तशक्त्युर्मये नमः न्यस्तशक्त्युर्मये नमः ऋषिकेशाय महते ऋषिकेशाय महते नमस्ते अनन्तमूर्तये
நமஸ்தே அனந்தமூர்த்தயே வச்சசி உபரதே பிராப்ய வச்சஸ்யுபரதே பிராப்ய ஏகோ மனசா சஹ ஏகோ மனசா சஹ அநாமரூபश्चिन्मात्रा अनामरूपश्चिन्मात्रा सोऽहुव्यान्नः सदसत्परः सोऽहुव्यान्नः सदसत्परः यस्मिन्निदं यतश्चेदं तिष्ठति अप्येति जायते तिष्ठति अप्येति जायते मृण्मयेष्विव मृज्जाति तस्मै ते ब्रह्मणे नमः यन्न स्पृशन्ति न विदुः मनोबुद्धीन्द्रियासवः अन्तर्बहिश्च विततं व्योमवत् तन्नतोऽस्म्यहम् देहेन्द्रियप्राणमनोधियोमि यदंशविद्धाः प्रचरन्ति कर्मसु नैवान्यदा लौघमिवाप्रतप्तं स्थानेषु तत् द्रष्टृपदेशमेति ॐ नमो भगवते महापुरुषाय महानुभावाय महाविभूतिपतये सकलसात्वत परिवृढ निकरकर कमलकुड्मल उपलालित चरणारविन्दयुगल परमपरमेष्ठिं नमस्ते ஸ்ரீஹரயே நமः. அடுத்த ஸ்லோகம் 26வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு சொல்கிறாள். ஸ்ரீ சுகவாச்ச பக்தாயைதாம் பிரபன்னாய வித்யாமாதிஷ்ய நாரதः யயௌ அங்கிரசா சாகம் தாமஸ்வாயம்புவம் பிரபோ. இவ்வாறாக பக்தனான சித்திரகேதுவுக்கு ரொம்ப வசத்தியான வித்தியான சங்கர்ஷணனுடைய வித்தியை ஆதிசேஷனுடைய வித்தியை எடுத்து உபதேசம் பண்ணிவிட்டு நாரத சுவாமியும் அங்கீரசரும் அவளுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்தாள். யயாவங்கிரசா சாக்கம் தாமஸ்வாயம்புவம் பிரபோ. தாமாவுக்கு போய் சேர்ந்தாளாம். அவள்லாம் திரும்பி போய் பிரம்மலோகத்துக்கு போய் சேர்ந்தாள். நாரத சுவாமியும் அங்கீரசும் சித்திரகேதுக்கு இதை உபதேசம் பண்ணிவிட்டு சித்திரகேது இந்த மகாவித்தியை எடுத்து 7 நாட்களுக்கு அப்பக்ஷா தீர்த்தத்தை மாத்திரம் சாப்பிட்டுண்டு இதனால் உபாசிச்சானாம். சித்திரகேதுஸ்துதாம் வித்யாம் யதா நாரத பாஷிதாம் தாரயாமாச சப்தாகம் அப்பக்ஷா சுசமாஹிதாக. அப்பக்ஷா தீர்த்தத்தை மாத்திரம் பானம் பண்ணிண்டு நாரத சுவாமி சொல்லி கொடுத்த இந்த மகாமந்திரத்தை எடுத்து ஜபிச்சுட்டு இருந்தானாம். 7 நாட்கள் சப்தாகம் 7 நாட்கள் ஜபிச்சான் நாள். அதனுடைய பலத்தில் அவனுக்கு என்ன ஏற்பட்டதுனால் ததஸ்ஸ சப்தராத்திராந்தே வித்யா தாரியமானயா வித்யாதராதிபத்தியம் ச லேபே அப்பிரதிஹதம் நிருப. ராஜாவே பரீட்சித்து இந்த சித்திரகேதுவுக்கு பகவான் சங்கர்ஷனுடைய அனுகிரகத்தினால இந்த மகாமந்திரத்தை ஜபித்ததுனால அவனுக்கு வித்யாதராளுக்கு எல்லாரும் அதிபதியாக இருக்கப்பட்ட பதவி கிடைச்சிது. வித்யாதராள்னால் எங்கே இருக்காளோ அங்கே போய் இருந்துட்டு அவன் அந்த ராஜாங்கத்தை அரசாண்டு வந்தான் ராஜாவாகனாள். ததக்கதிபயாகோபி வித்யா யுத்த மனோகதி ஜகாம தேவதேவஸ்ய சேஷஸ்ய சரணாந்திகம். வித்யாதராளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்த போதிலும் கூட அவன் மறுபடியும் அந்த மகாமந்திரத்தை ஜபிச்சுட்டே இருந்த காரணத்தினால அவனுக்கு ஒரு அதிருஷ்டம் கிடைச்சிது. தேவதேவனான ஆதிசேஷனுடைய சரணாந்திகம்
சரணங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்தி கிடச்சிதுன்னால் ஆதிசேஷன் எங்கே இருக்கானோ அங்கே போய் சேர்ந்தான். ஆதிசேஷன் பகவத் ஸ்வரூபம், பகவானுக்கு ஒப்பானவர் ஆதிசேஷன். சங்கர்ஷணன்னு சொல்கிறது. அந்த சங்கர்ஷண ஆதிசேஷனுடைய கால்களுக்கு அடியில் இருக்க முடியாத பார்ஷதனாக இருக்கக்கூடிய சக்தியை கொடுத்து தான் இந்த மந்திரத்தினுடைய ஜபித்ததுனால தத கதிபயாஹோபி வித்யா யுத்தமனோகதி ஜகாம தேவதேவஸ்ய சேஷஸ்ய சரணாந்திகம் மிருணாளகௌரம் சிதிவாசசம் ஸ்புரத் கிரீடகேயூரகடித்ரகங்கணம் பிரசன்னவக்த்ராருணலோச்சனம் விருத்தம் ததர்ஷ சித்தேஸ்வர மண்டலை பிரபும். அங்கே ஆதிசேஷனை பார்த்தாள். சேஷனை போய் அங்கே அவர் இருக்கப்பட்ட இடத்துக்கு போனாள். அங்கே சித்திரகேது எப்படி பார்த்தான்னாள், வெள்ளவெளையன்னு எப்படி வெள்ளத்தாமரை பூனுடைய இது உள்ளுக்குள்ளே இருக்கப்பட்ட இந்த ஃபைபர்லாம் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அப்படியே சுவாமியினுடைய இடம் பிரகாசமாக வெள்ளவெளையன்னு இருந்து தான். அவருடைய ட்ரெஸ்ஸு நீல கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுனான். மிருணாள கௌரம் சிதிவாசம் ஸ்புரத்து கிரீடகேயூர கடித்திர கங்கணம். கிரீடங்கள், பிரகாசமான கிரீடங்கள், தங்க தோள்வளைகள், தங்க கங்கணங்கள் இதெல்லாம் போட்டுருக்காளாம் சங்கர்ஷண ஸ்வரூபியான ஆதிசேஷர். பிரசன்ன வக்திராருணலோச்சனம் விருத்தம் ததர்ஷ சித்தேஸ்வர மண்டலை பிரபும். அவர் நல்ல உடம்பில் நீலமயமான ஆபரணங்கள் போட்டுருக்காளாம். சிதிவாசசம் ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டுருக்கார். அப்படி போட்டுருக்கப்பட்ட ஆதிசேஷனை போய் பார்த்தாள். பிரகாசமாக இருக்கப்பட்ட அவரை பார்த்து அது பக்கத்தில் கூட அவருக்கு சுத்தியூரில் யார் இருக்காள்னால் ததர்ஷ சித்தேஸ்வர மண்டலை பிரபும். சித்தேஸ்வராள்னா இருக்காளாம். யார்? சனத்குமார் ஆதிகள்லாம் எப்போதும் சேவை பண்ணிட்டு இருக்காள் அவளுக்கு, சங்கர்ஷனருக்கு. அப்போது அதுக்கு அடியில் அந்த கால்களுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டான் சித்திரகேது. தத்தர்ஷனத்வஸ்த சமஸ்த கில்பிஷா ஸ்வஸ்தாமலாந்தா கர்ணோபியான் முனி பிரவருத்த பக்தியா பிரணயாஸ்ருலோச்சனா பிரஹிஷ்டரோம அனமத் ஆதிபூருஷம். தத்தர்ஷனத்வஸ்த சமஸ்த கில்பிஷா ஸ்வஸ்தாமலாந்தா கர்ணோபியான் முனி பிரவருத்த பக்தியா பிரணயாஸ்ருலோச்சனா பிரஹிஷ்டரோம அனமது ஆதிபுருஷம். கண்களிலேருந்து தாரதாரையாக அஸ்ருவை பெருக விட்டு, ஆனந்த அஸ்ருவை பெருக விட்டு, பிரவருத்த பக்தியா பிரணயாஸ்ருலோச்சனா, பிரணய அஸ்ருலோச்சனா ஆனந்த அஸ்ரு ஸ்நேகத்தினால தாரதாரையாக கொட்டித்தான். பிரகிருஷ்ட ரோமம் புலகாங்கிதமான மயிர்கூச்சலிருந்து அவன் அறிஞ்சு ஆதிபுருஷனான இந்த சங்கர்ஷண ஸ்வரூபமான ஆதிசேஷனை நமஸ்காரம் பண்ணாலாம். கைகளால் கூப்பி நமஸ்காரம் பண்ணாள். ச உத்தம ஸ்லோக பதாப்ஜ விஷ்டரம் பிரேமாஸ்ருலேஷை உபமேகயன்மு பிரேமோபருத்தாகில வர்ண நிர்கமோ நெய்வாசகத்தம் பிரசமீடித்தும் சிரம். கண்கள்லேருந்து ஜலம் கொட்டுறதாம். அவ்வளோ ஆனந்த பரிச்சனான சித்திரகேது அந்த கண்கள்லேருந்து கொட்டின இந்த தீர்த்தம் இருக்கே ஆனந்தாஸ்ரு, அதனால் இந்த பகவான் ஆதிசேஷனுடைய கால்களை அலம்பி விட்டானாம். அந்த கண்கள்லேருந்து வர தாரையினால், ஆனந்தாஸ்ருனால் அவனுடைய வார்த்தைகள்லாம் பேச முடியாமல், தொண்டையெல்லாம் கத்கதனாகி பேச முடியாமல் இருந்தான். சொற்கள்லாம் சரியாக வரலேன்னாள். எப்படி அவரை போய் நமஸ்காரம் பண்ணுறது, ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு முடியாமல் இருந்துதான். பிரேமோ பருத்தா கில வர்ண நிர்கமோ நெய்வாசகத்து தம் பிரசமீடித்தும் சிரம். சீக்கிரமாக சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு வார்த்தைகள் வரலையாம் அவன் வாக்கிலேருந்து, தொண்டையிலேருந்து. தத சமாதாய மனோமனீஷயா பபாஷயே தத் பிரதிலப்தவாகசௌ நியம்ய சர்வேந்திரிய பாக்கியவர்த்தனம் ஜகத்குரும் சாத்வத சாஸ்திர விக்கிரகம். ஒருவாறாக தன்னுடைய மனசை அடக்கி, தன்னுடைய இந்திரியங்களை அடக்கி, தத்தசமாதாய மனோமனீஷயா பபாஷ ஏதத் பிரதிலப்த வாகசோ, வாயிலேருந்து வார்த்தைகள் கொட்டினான். கொட்டி சுவாமியை போய் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தானாம். என்ன மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணால், சாத்வத சம்ஹிதைகள்லாம் என்ன சொல்லுமோ, எப்படி பிரம்ம சம்ஹிதை, நாரத பாஞ்சராத்திரம் இதெல்லாம் எப்படி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுமோ
அது மாதிரியே அவன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தானான். நியம்ய சர்வேந்திரிய பாக்கியவர்த்தனம் ஜகத்குரும் சாத்வத சாஸ்திர விக்கிரகம். எந்த நாரத பாஞ்சராத்திரம் பிரம்ம சம்ஹிதை எல்லாம் எப்படி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறதோ அந்த பரம்பொருளை அவன் தன் வாக்குனால் ஸ்தோத்திரம் பண்ணான்னு அடுத்த சில ஸ்லோகங்களில் அவன் ஸ்தோத்திரம் பண்ணத்தை சொல்ல போகிறாள். அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்ரீசுகோவாச்ச. ஸ்ரீசுகோவாச்ச. பக்தாயைதாம் பிரபன்னாய பக்தாயைதாம் பிரபன்னாய வித்யாமாதிஷ்ய நாரதः வித்யாமாதிஷ்ய நாரதः யயௌ அங்கிரசா சாகம் யயௌ அங்கிரசா சாகம் தாமஸ்வாயம் புவம் பிரபோ தாமஸ்வாயம் புவம் பிரபோ சித்ரகேதுஸ்துதாம் வித்யாம் சித்ரகேதுஸ்துதாம் வித்யாம் யதா நாரதபாஷிதாம் யதா நாரதபாஷிதாம் தாரயாமாஸ சப்தாஹம் தாரயாமாஸ சப்தாஹம் அபக்ஷா சுசமாஹிதः அபக்ஷா சுசமாஹிதः ததஸ்ஸ சப்தராத்ராந்தே ததஸ்ஸ சப்தராத்ராந்தே வித்யயா தார்யமாணயா வித்யயா தார்யமாணயா வித்யாதராதிபத்யம் ச வித்யாதராதிபத்யம் ச லேபே அப்ரதிஹதம் நிருப லேபே பிரதிஹதம் நிருப ததः கதிபயாஹோபிः வித்யயா யுத்தமனோகதிः வித்யயேத்தமனோகதிः ஜகாமதேவதேவஸ்ய ஜகாமதேவதேவஸ்ய சேஷஸ்ய சரணாந்திகம் சேஷஸ்ய சரணாந்திகம் மிருணாளகௌரம் சிதிவாசசம் ஸ்ஃபுரத் மிருணாளகௌரம் சிதிவாசசம் ஸ்ஃபுரத் கிரீடகேயூர கடித்ரகங்கணம் கிரீடகேயூர கடித்ரகங்கணம் பிரசன்னவக்த்ராருணலோச்சனம் விருத்தம் பிரசன்னவக்த்ராருணலோச்சனம் விருத்தம் ददर्श सिद्धेश्वर मंडलैः प्रभुं ददर्श सिद्धेश्वर मंडलैः प्रभुं तद्दर्शनध्वस्त समस्तकिल्बिषः तद्दर्शनध्वस्त समस्तकिल्बिषः स्वस्थामलान्तःकरणो अभ्ययान्मुनि स्वस्थामलान्तःकरणो अभ्ययान्मुनि प्रवृद्धभक्त्या प्रणयाश्रुलोचनः प्रवृद्धभक्त्या प्रणयाश्रुलोचना प्रहृष्टरोम अनमत् आदिपुरुषं प्रहृष्टरोमानमदादिपुरुषं प्रहृष्टरोमानमदादिपुरुषं स उत्तमश्लोकपदाब्जविष्टरं स उत्तमश्लोकपदाब्जविष्टरं प्रेमाश्रुलेशैः उपमेघयन्मुः प्रेमाश्रुलेशैः उपमेघयन्मुः प्रेमोपरुद्धाखिल वर्णनिर्गमो प्रेमोपरुद्धाखिल वर्णनिर्गमो नैवाशकत् तं प्रसमीडितुं चिरं नैवाशकत्तं प्रसमीडितुं चिरं ततः समाधाय मनोमनीषया ततः समाधाय मनोमनीषया बभाषयेतत् प्रतिलब्धवागसौ बभाषयेतत् प्रतिलब्धवागसौ नियम्य सर्वेन्द्रिय बाह्यवर्तनं नियम्य सर्वेन्द्रिय बाह्यवर्तनं जगद्गुरुं सात्वत शास्त्रविग्रहं जगद्गुरुं सात्वत शास्त्रविग्रहं श्रीहरये नमः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं
वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने श्रीहरये नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।